Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCadல landscaping CAD blocks எங்க இருக்கு அது எப்படி நம்ம யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க, Subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell button click பண்ணிக்கோங்க. சோ நார்மலா பாத்தீங்க அப்படினா AutoCadல நம்ம 2D plan போடும்போது இப்போ ஒரு பெட்ரூம் அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல பெட் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் டேபிள் மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் 2Dல. அதே போல தான் landscapingக்கும். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா ADC சென்டர் அப்படினு அதாவது AD சென்டர் அப்படினு சொல்வாங்க. ஓகேங்களா? அத தான் சுருக்கி ADC அப்படினு சொல்வாங்க. சோ AD ன்னு டைப் பண்ணீங்க அப்படினாலே AD சென்டர் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணீங்கனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படினா டிசைன் சென்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஹோம் ஸ்பேஸ் பிளானர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஹவுஸ் டிசைனர் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் ஹோம் ஸ்பேஸ் காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா பிளாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டபுள் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து பெட் அதுக்கு அப்புறம் சோஃபா இந்த மாதிரி திங்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் பிளானர் வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர்ல இருக்கும். அதுவே பாத்தீங்க அப்படினா லேண்ட்ஸ்கேப்பிங் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. சோ கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா டிராயிங் ஃபைல் தான். ஓகேவா? இத டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இதுல வந்து டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் தனியா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் நம்ம டிசைன் பண்ணும்போது செடிலாம் வைப்போம்லையா அந்த மாதிரி இது. அதுக்கு அப்புறம் கார் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இன்சர்ட்டுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2Dல அந்த ட்ரீ பிளான்ட்டோட உங்களுக்கு 2D ஷேப் கிடைச்சிரும். அதே போல தான் இப்போ ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து CAD பிளாக் வந்து எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா AutoCadலயே நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கிச்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ஸ் கிளிக் பண்ணும்போது கேபினெட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தக்கப்புறம் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ லேண்ட்ஸ்கேப்பிங் இது ரொம்ப ஈஸி தான். அதே போல் தான் பிளாக்ஸில் போயிட்டு எடுப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா AutoCadல இருக்கிறது. ஸோ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து நம்ம CAD பிளாக்ஸு ஃப்ரீ டவுன்லோடு நம்ம வெப்சைட்லேருந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெப்சைட் என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் AutoCadல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேலும் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஸ்கேல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து SC அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதனுடைய பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 0.5 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எபவ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். பிலோ 1 கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நம்ம வந்து வேறு நம்மளுக்கு தேவையான இன்னும் நிறைய CAD பிளாக்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது CAD பிளாக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.